என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே, நியூ பிகினிங். அதுவுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கான். அதே எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கும் இருக்குது. ரொம்ப பரபரப்பாகவே இருக்கான். அதோட உள்ளே போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அங்கே இருக்க வேண்டிய நிலமை. அதையே முடித்த கையோட காலையில் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பன்னீர் பிரியாணிலாம் செஞ்சு பேக் பண்ணிட்டேன். பெருசாக வீடியோவே ஷூட் பண்ண முடியல. அவ்வளோ டைட்டாக போச்சு டேவே. முடித்த கையோட இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைக்காக கிராசரிலாம் வாங்கலான்னு டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு முக்கியமானது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக கிராசரி ரீஃபில் தான். ஐயோ! இருக்கிறதுலே டைட்டு வேலை. ஆனால் ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். டே அன்றைக்கி முழுக்கவே டைட்டாக தான் போகும். மந்த்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே இந்த மளிகை சாமான்லாம் பிளான் பண்ணி எழுதி அதை ரீஃபில் பண்ணுறது தான் இருக்கிற பெரிய டாஸ்க்கு. நம்ம எங்கேயோ பிளான்லாம் பண்ண முடியாது வெளியே போகிறதுக்கெலாம். இதை முடித்த கையோடவே இன்றைக்கி பெரிய வேலைகள்னால் ஒரு 2, 3 வீடியோ ஷூட்டிங்கில் இருந்தது. அதையும் முடித்தேன் நம்ம மனோஸ் விருந்து சேனலுக்காக. அதை முடித்து எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த சாலிட் பர்ஃப்யூமுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. அதை முடிச்சுட்டு இந்த பெட்கம் மேட்டு தான் சொல்லலாம். பாய், கோரப்பாய் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வெயிலுக்கு இந்த பெட்டு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். நம்ம என்ன தான் ஏசி யூஸ் பண்ணால் கூட கோரப்பாய் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். வீட்டில் இருந்துகிட்டே இருக்கோம். கோரப்பாய் மேலேயே நம்ம பெட்ஷீட்லாம் போட்டு படுப்போம். ஆனால் இது பெட்கம் கோரப்பாயின்றதால ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரொம்ப நாளாக கார்ட்லேயே வச்சுருந்தேன். இந்த வாட்டி அது கண்டிப்பாக வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். இன்னும் பார்க்கலன்னா வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம மனோஸ் விருந்துலேயும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாமே மேலே டேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள்.